வணக்கம் மக்களே, வேறு லெவல் சப்போர்ட்டுங்க. நேற்று போட்ட வீடியோவுக்கு 5K வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. 240 நாளில், அதாவது 8 மாதத்தில் 2,80,000 ரூபாய் வரைக்கும் சேமித்து நகைக்கடனை அடைக்கிற இந்த ஜேர்னியில் இன்றைக்கி டே 6ல் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண போகிறோம், இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு எல்லாத்தையும் இப்போ கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த கடன் 2,80,000 ரூபா கடன் எப்படி எனக்கு வந்துச்சு, நான் எதனால் இந்த கடனை வாங்கினேன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அந்த 2,80,000 ரூபா கடன் எதனால் ஆச்சுன்னா, ஆக்சுவலி அது நான் வாங்கின கடனே கிடையாதுங்க. உண்மையை சொல்லணும்னா அது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த கடன். ஆமாங்க, எங்கள் அப்பா கடை ஆரம்பிக்கிறதுக்காக வாங்கின கடன் 35 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கள் அப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கடை வைக்கிறதுக்காக இந்த கடனை வாங்கினாங்க. கடையும் நல்லா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கடனை அடைக்க முடியல. சரி, எங்கள் தாத்தா சைட்லேருந்து சொத்தை பிரித்து கொடுப்பாங்க, அதுலேருந்து நம்ம கடனை அடைச்சிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் எங்கள் தாத்தா சொத்தை பிரித்து ஆல்ரெடி அவருக்கு இருந்த கடனை அடைச்சிட்டாரு. கேட்டதுக்கு, உங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணேன், அந்த காசெல்லாம் நான் கடன் வாங்கி தான் பண்ணேன், இப்போ இந்த சொத்தை வச்சு அந்த கடனெல்லாம் அடைச்சிட்றேன், உங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டார். சரி, எங்கள் அப்பாவாலையும் அந்த கடை வச்ச கடனை அடைக்க முடியல. கடையில் வர்ற வருமானம் வரவுக்கும் செலவுக்குமே சரியாக போச்சு. அதனால் கடனை அடைக்க முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட பிரசவம், எங்களுக்கு அடுத்தடுத்து 3 தம்பி பாப்பா பிறந்துச்சு. ஸோ அவங்களுக்கான பிரசவ செலவு, மெடிக்கல் செலவுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்கினாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு நடுவில் மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சு, அதுக்காகவும் கடன் வாங்கினாங்க. இந்த மாதிரி வாங்கி நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்குமே கடன் 10 லட்ச ரூபா கிட்ட ஏறி இருந்துச்சு. அந்த கடனை அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வேலைக்கு போய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சோம். ஏன் இந்த 10 லட்ச ரூபா வரைக்கும் கடன் ஏறிடுச்சுன்னா, இவங்க நம்மளை மாதிரி பேங்க்கில் போய் இஎம்ஐலாம் வாங்கலை. இவங்க கடனுன்னு யோசித்தாலே ஃபஸ்ட்டு அடகு கடைக்காரங்கிட்ட தான் போவாங்க, இல்லைனா தண்டல்காரங்கிட்ட போவாங்க. அவங்க வட்டி மேலே வட்டி போட்டு கடனே அடைக்க முடியாது, வெறும் வட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. இப்போ நாமெல்லாம் போய் படிச்சிருக்கோம், நமக்கு சேலரி ஸ்லிப் இருக்குது, பேங்க்கில் லோன் தருவாங்க, அந்த லோனை வாங்குவோம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. எதுவுமே படிக்காததுனால இந்த மாதிரி போயிட்டு தண்டல்காரங்கள்ட்டையும் வட்டி கடைக்காரங்கள்ட்டையும் போய் மாட்டிக்குவாங்க. நிறைய நகை, எங்கள் வீட்டு நகையை நாங்கள் வட்டி கடைக்காரங்கள்ட்ட இழந்திருக்கோம், மீட்கவே முடியாமல். அதே மாதிரி கடனை அடையுமோன்னு பார்த்தா கடனே அடையாது. இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குவாங்க, அதுக்கு வட்டி கட்டுவாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வட்டி மட்டுமே மாதம் 6,000 ரூபா வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அசல் அடையாது, அசல் அப்படியே இருக்கும். 8 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் அசல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வட்டி ஏறி கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வரைக்கும் கொண்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வேலைக்கு போய் சேலரி ஸ்லிப் எடுத்து பேங்க்கில் லோன் போட்டு ஒன்றா அந்த கடனை அடைச்சோம். இப்போ கடைசியாக இந்த 2,80,000 ரூபா கடன் இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த எஃப்டி, ஆர்டி, அப்புறம் இந்த நகை சீட்டு கட்டுறது, இது எதுவுமே தெரியாது. கடன் வாங்க மட்டும்தான் தெரியும், அதுக்கு வட்டி கட்ட மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்ககிட்ட இந்த பாடம் கற்றுக்கிட்டதால தான் சரி, சேவ் பண்ணணும், வீணான செலவு பண்ணக்கூடாது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும், நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுலேருந்து கிளைம் பண்ணிக்கணும், நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது, நம்ம எப்போவுமே சேவிங்ஸ் பண்ணணும், வெல்த்தை க்ரோ பண்ணணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிட்டோம். இனிமேட்டு வெல்த் க்ரோயிங் தான், இதுதான் இருக்கிறது கடைசி கடன். இதையும் அடிச்சிட்டோன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி டே 6க்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கே தெரியும். டே 6னா 60 ருபீஸ் சேவ் பண்ணணும். ஸோ இன்றைக்கான 60 ருபீஸ் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டேன். இப்போ மொத்தமாக எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா 210 ரூபா வரைக்கும் சேர்த்துருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த செகண்ட் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது, அந்த ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, நீ அதில் தான் நிறைய பணம் சேர்த்து வச்சுட்டு இதில் எங்களுக்கு அனுப்புகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையிலே நாளைக்கு தான் தெரியும், நாளைக்கு காட்டுறவங்களுக்கு ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நான் டெய்லியும் செலவுக்காக யூஸ் பண்ணுற அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டு. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி வட்டி கட்டிக்கிட்டே இருக்காங்க, கடனே அடைய மாட்டேங்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கடன் இருக்குது அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான வீடியோவில் ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு காட்டுறேன். பாய்.